சரி ஆளாரி ஆளாமா இது என்னது ஏதோ வருமே. சரி ஓகே அதை மறந்துட்டேன். ஏதோ ஒண்ணு. இவங்களுக்கு கேப்டன் யாரு? இருடா பேசலாம். கேப்டன் தான் பெரிய பிரச்சனை. இரு ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல இருந்து சொல்றேன். ரிங்கு சிங் ரிட்டைன்டு. அங்கிரிஷ் ரகுவன்ஷி போன ரகுவன்ஷி. வருஷம் நல்லா தான் பண்ணான். அஜினிகே ரஹானே பேக்கப் நினைக்கிறேன். மணிஷ் பாண்டி அவனும் ஒரு பேக்கப் தான். ஆமா மேபி இம்பாக்டா கூட ஆடலாம் பேட்டிங்க்கு இது கொலாப்ஸ் ஆச்சுன்னா. தேவைப்பட்டுச்சுன்னா. விக்கெட் கீப்பர்ஸ் வந்து லூனித் சிசோடியான்னு ஒருத்தன் போய் எடுத்திருக்காங்க. அது யாருன்னு எனக்கு தெரியல. தேவையில்லை. டிகாக் இருக்கு. அப்படி குண்டன் டிக்காக்கு ரமணல குர்பாஸ். இதுல என்ன பிரச்சனைனா எதுக்கு டிக்காக் எடுத்தாங்கன்னு தெரியல. ஏன்னா குர்பாஸே அவங்க டைரக்ட் எடுத்துட்டு போயிருக்கலாம். ஓகே ஆல்ரவுண்டர்ஸ் வந்தா சுனில் நாராயண். பெட்டர். கரெக்ட் கரெக்ட். வர்றப்ப மேபி ரமணலா குர்பாஸ் கூட ஃபார்ம்ல இருக்கான்டா. அவன்லாம் 4-5 கோடி போக வேண்டியவன். அதனாலக்கு இது பண்ணிட்டாங்க என்னவோ. அப்புறம் வந்து அப்படியே ஆல்ரவுண்டர்ஸ் அப்படியே சொல்லு. அப்படியே நீ ஆல்ரவுண்டர்ஸ் யாராரு நீ அப்படியே படி. ஐயரு நரேனு ரசலு அப்புறம் யார் அவ்வளவுதானா? அனுகுல் ராயா ஆல்ரவுண்டரா? சுனில் நாராயணு ஆண்ட்ரே ரசலு ரமன்தீப் சிங் அனுகுல் ராய். ஆமா அனுகுல் ராய் ஆல்ரவுண்டர் தான். ரவுமன் பவலே ஆல்ரவுண்டர் கேட்டகரியில தான் இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்ததே இல்ல. ஆஸ்பின் போடுவான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வெங்கடேஷ் ஐயர் மொயின் அலி மறந்துட்டேன் பாரு. மொயின் அலி அடிபாய் கொல்கத்தாக்கு போயிட்டாரு. பவுலர்ஸ் வந்து வருண் சக்கரவர்த்தி ஹர்ஷித் ராணா இது 2 ரிட்டைன்டு. வைபவ் அரோராவை மறுபடியும் எடுத்துட்டாங்க. வைபவ் அரோரா நல்லா தான் போட்டாங்க. மயாக் மார்க்கண்டே உம்ரான் மலிக் நார்கையா ஸ்பென்சர் ஜான்சன். டே உம்ரான் மலிக் ஸ்பென்சர் ஜான்சன் ஆண்ட்ரிக் நார்கையா மயாக் மார்க்கண்டே. ஸ்டார்டிங்ல கேட்கலையா நெட்டு கிடைக்குதுடா அங்க. கேட்கவில்லையா? என்ன ஸ்டக் ஆயிட்டே ஜக்கோ? இல்ல நான் ஸ்டக் ஆயிடுனா? கேக்குதாடா? கேக்குது. ஆக்சுவலா இவனை ஹலோ உனக்கு நெட் இல்ல? உனக்கு நெட் இல்லையா? எனக்கு தான் வைஃபை 2.4 இல்ல ஸ்டார்டிங்ல வெங்கடேஷ் ஐயர 23.75 கோடி கொடுத்து எடுக்கும் போது எப்படிடா அவனுக்கு டீம் ஃபார்ம் பண்ணுவானுன்னு நினைச்சேன். இப்ப 20 பேர்ல எனக்கு 18-19 பேர் ஸ்ட்ராங்கா இது ஐ மீன் எல்லாம் ஐபிஎல் விளையாண்ட பிளேயரா இருக்கானுங்களே. ஆமா எல்லாம் ஓகே தான். அந்த 23 போட்டு எடுத்துட்டு அதுல கேப்டன்சி உனக்கு வருமா? வெங்கடேஷ் ஐயர் பேட்ஸ்மேன் உனக்கு அடிச்சு கொடுத்தான். பவுலரா நீ பவுலரா யூஸ் பண்ணுவியா? உனக்கு அது தேவை இருக்குமா? இருக்காது. கரெக்டா இல்ல. வெங்கடேஷ் ஐயர் 23.75 கோடி போனது வந்து இதுதான். ஆனா வந்து அவனுக்கு சொல்லிட்டானே கிளியரா எனக்கு இது பண்ணி கொடுத்தவன் எனக்கு வேணும். அதனால எவ்வளவு பணத்துக்கு வேணாலும் போய் எடுக்கிறேன் அப்படிங்கிறான். இதுல என்ன பண்ணலாம்னா மேபி நான் கேப்டன்சியா யோசிக்கிறது மேபி ரசுல கூட போடலாம்னு நினைக்கிறேன். இல்லாட்டி டிகாக் சவுத் ஆப்பிரிக்கா கொஞ்சம் பண்ணிருக்கான். இல்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 ஆப்ஷன். ஒன்னா ரவுமன் பவல், ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் கேப்டன். ஒன்னா ரவுமன் பவல் கொடுக்கலாம். இல்லன்னா ஆண்ட்ரே ரசல் கொடுக்கலாம். இல்லன்னா சொன்னாப்ல குண்டன் டிகாக் கூட கொடுக்கலாம். என்ன ஒரு இந்தியனா இருந்தா பிரச்சனை இல்ல. அதான் சொல்றேன். அதான் சொல்ல வர அடுத்தது. ரவுமன் பவல் பிளேயிங் லெவல்ல விளையாடுறதே கஷ்டம். சரி கேப்டன்சியை பத்தி கடைசியில பேசுவோம். பிளேயிங் லெவனை நீ எப்படியே சொல்லு. ஐயர் ஓப்பனிங் வருவானா? ஆமா. அப்ப சுனில் நாராயண் என்னடா பண்ணுவான்? மிடில்ல வச்சுக்க வேண்டியதான். ஆமா கரெக்ட் தான். வெங்கடேஷ் ஐயர் நம்பர் 4 போன சீசன் ஃபுல்லா நம்பர் 4ல நல்லா இருந்தானேடா. செமிஃபைனல்ல 50 ஃபைனல்ல 50டா. ஆமா ஆனா ஓப்பனிங்கா இருந்தா இன்னுமே அவனுக்கு எக்ஸ்ப்ளோசிவ் நிறைய சான்ஸ் கிடைக்கும். கரெக்ட். சுனில் நாராயண் பவர் பிளேல ஃபுல்லா சுனில் நாராயண் பவர் பிளேல யூஸ் பண்ணா மட்டும்தான் நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். இப்ப என்னன்னா இந்த சீசன் வரும்போதே போன சீசன் யாரும் சுனில் நாராயண் எக்ஸ்பெக்ட் பண்ணல. சரி ஒரு மேட்ச் அடிச்சுட்டா இன்னொரு மேட்ச் அவுட் ஆயிடுவான் அப்படிதான் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க.
வரும்போதே அவனுக்கு எப்படி க்ளோஸ் டு த பாடி நம்ம ஷார்ட் பால் போட்டு நிறுத்திடலான்ட்டு அந்த பிளானோடய வந்து சொல்லி சொல்லி போடுவாங்க. இல்ல ஸ்டார்டிங்ல நான் நடுவுல 2-3 மேட்ச் இதானான்ல இனி அவ்வளவுதான் அந்த ஒரு 2 மேட்சோட போயிரும் அதுக்கப்புறம் எடுக்க மாட்டேன்னு நினைச்சேன். அப்பவும் கிட்டத்தட்ட ரன்னு பைலப் பண்ணிட்டான் போன வருஷம். பைலப் பண்ணிட்டான். ஆனா எப்பவுமே பாத்துட்டு அந்த ஒரு வீக்னஸ் இருக்கு, க்ளோஸ் டு த பாடி வைடா போட்டா தட்டி விட்டுறான். அது சொல்லி சொல்லி இப்ப கரெக்டா ஒரு பவுலர் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கான்டா. ஆனா கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கான். முதல்ல எல்லாம் ஒரேடியா சோலி முடிச்சிரு நினைச்சுக்கலாம். ஆனா இப்ப கொஞ்சம் நிக்கிறான். சரி ஓகே, உன்னோட இதே சொல்லு, உனக்கு ஏத்த மாதிரி சொல்லு. ஐயரு, டீகாக்கு, அடுத்துட்டு வந்துட்டு ரமன்தீப் வச்சிருக்காங்களா? ரமன்தீப் வச்சிருக்காங்க. ரமன்தீப் 1 டவுனு. அடுத்து யாரெல்லாம்? அடுத்து நம்பர் 4 ரகுவன்ஷி ஆடலாமா? இல்ல நான் என்ன நினைக்கிறேன்னா, ரமன்தீப் வந்து இப்ப ஸ்மாட்ல கூட பினிஷிங் தான் பண்றான். இவனுங்களுக்கும் நல்லாதான் கேகேஆருக்கும் கிட்டத்தட்ட பினிஷர் மாதிரி தான் வந்தான். ரகுவன்ஷி நம்பர் 3க்கு பர்ஃபெக்ட். ஏன்னா அவன் அடிக்கவும் செய்வான், கேரி பண்ணுவான். அதான் ரகுவன்ஷிக்கு அடுத்து இவன் ரமன்தீப் வச்சுக்கலாம். அடுத்துதான் ஃபயர் வருவாங்களே, ரசல் வருவான், ரிங்கு, நரேன். அப்ப நீ நரேன் என்ன பேக் ஹேண்ட்ல விட்டுறியா? ஆமா, ரசல் எடுக்க வந்து ஒரு பவுலர் தான் மெயினா. பேட்டிங் வேணா நரேன் கேக்குறேன். நரேன். ஓகே, அப்ப 3 ரகுவன்ஷி, 4 ரமன்தீப். அப்படியே சொல்லு. ரமன்தீப், ரசல், ரிங்கு, இவரு நரேன். ரசல், ரிங்கு, அப்ப 7 பேர் ஆச்சு. 7 பேர் ஆயிடுச்சு. அடுத்து பவுலிங்ல வந்துட்டு வைபவ் அரோரா, இவரு ஸ்பென்சர் ஜான்சன் வச்சுக்குவேன். ஸ்பின்னிங் ஆப்ஷன் யார் இருக்கா? அடுத்து வருண் சக்கரவர்த்தி இருக்காரு. வருண் சக்கரவர்த்தி இருக்கான். ஹர்ஷித் ராணா இருக்கான். ஹர்ஷித் ராணா 11 ஆயிடுச்சு. இன்னொன்னு வேணா, இன்னொன்னு இம்பாக்ட் வேணும்னா நீ மயங்க் மார்க்கண்டே வச்சுக்கலாம். இல்ல அப்படின்னா உம்ரான் மாலிக். பேட்டிங் வேணும்னா உனக்கு ஏர்லி ஸ்டெபிலைசேஷன் வேணும்னா நானே இம்பாக்ட் வச்சுக்கலாம். ஆப்ஷன்ஸ் எல்லாமே வச்சு, அதான் நீ சொன்ன மாதிரி யார் வேணா டக்குன்னு எடுத்து உள்ள போட்டுக்கலாம், உனக்கு ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. இது இப்படி ஒரு மொரட்டு பேக்கப் ஸ்டார் வச்சிருக்காங்க. ஒரு தேவையில்லாத பிக். ஆமா, தேவையில்லாத பிக் இல்ல, உள்ள சேர்த்த முடியாத பிக். இதுல எனக்கு தெரிஞ்ச அந்த லூவ்னிட் சிசோடாங்கிறத தவிர எல்லாருமே ஐபிஎல் விளையாண்டுருக்கானுங்க. நல்ல குட் அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்காங்க. ஆமா. இப்ப நானு இதுல என்னன்னா, நான் சுனில் நாராயணே விட்டுருவேன். நீ அடிச்சா அடிக்காட்டி போன்ட்டு அவனையும் குண்டன் டிக்காக்கி இறக்கி விட்டுறலாம். ஒருவேளை குண்டன் டிக்காக் பெர்ஃபார்ம் பண்ணானா தூக்கி ரமணல்லா குர்பாஸ போட்டுடலாம். குர்பாஸ் வந்துருவான், அப்படி வந்துருவான். நம்பர் 3 அன்கிஸ் ரகுவன்ஷி. நம்பர் 4 அதேதான் ரமன்தீப், இல்லாட்டி இவன் வருவான், ஐயர் வருவான். மறந்துட்டேன் பாத்தியா? சரி மறந்துட்டேன். கரெக்ட் தான். ஓப்பனிங் வந்து சுனில் நாராயணன் டிக்காக் பெர்ஃபார்ம் பண்ணலன்னா ரமணல்லா குர்பாஸ். நம்பர் 3 வந்து அன்கிஸ் ரகுவன்ஷி. நம்பர் 4 வந்து வெங்கடேஷ் ஐயர். நம்பர் 5 வந்து ரிங்கு சிங். நம்பர் 6 ரசல். நம்பர் 7 வந்து இவன் ரமன்தீப். மேபி வேணும்னா ரமன்தீப் கூட ஃப்ளோட்டர் அடிக்குவான். ரமன்தீப் 7. அதுக்கப்புறம் நீ சொன்ன அதே கான்செப்ட் தான். என்னன்னா மேபி ஃபர்ஸ்ட் எடுத்தோனையும் ஆண்ட்ரிக் நார்கியாக்கே கூட வாய்ப்பு கொடுக்கலாம். நார்கியா ஆர் பென்சன் ஜான்சன். ஃபர்ஸ்ட் வந்து நார்கியாக்கு, ஏன்னா 6.5 கோடி போட்டு எடுத்திருக்காங்க. அது இல்லாம ஓரளவுக்கு ஃபாஸ்ட் போடுவாரு. போன சீசன் சொல்லி அடிச்சாங்க. சின்ன பையன்ல இருந்து ஸ்டார்டிங்ல ஒரு 2 அடிச்சாங்க. அதுக்காகதான் முதியவர் வரைக்கும் அடிச்சாரு. இளையோர் முதல் முதியோர் வரை எல்லாம் அடிச்சாங்க. 2-3 மேட்ச் நல்லா போட்டாங்க. அதனால மேபி ஆண்ட்ரிக் நார்கியாக்கு ஒரு 2 மேட்ச் கொடுத்துட்டு, இல்லைன்னா ஸ்பென்சர் ஜான்சன் அப்படியே பேக்கப். அப்புறம் வேற அதுல இதே இல்ல, சக்கரவர்த்தி, ஹர்ஷித் ராணா, வைபவ் அரோரா, அது 3 அப்படியே சூட் ஆயிடுச்சு. அப்புறம் 12th மேன் தான் இப்ப என்னன்னா ரசல், நரேன், குண்டன் டிகாக். இது ஓகே. இப்போ 12th மேன் தான் இந்தியன் தான். அது 12th தெரிஞ்சு போச்சு. அது ஸ்பின் வேணும்னா மார்க்கண்டே கொடுத்துக்கலாம். இல்ல பவுலிங் வேணும்னா உம்ரான் மாலிக் கூட கொடுத்துக்கலாம். இல்ல பேட்டிங் வேணும்னா நீ சொன்ன மாதிரி பாண்டே, ரஹானா 2 பேர் இருக்கானுங்க. ஆமா, 2 பேர் அடிக்குவாங்க.
என்ன பேக்கப் பினிஷர்னு இல்லைன்னா மேபி இருக்கு. ரவுமன் அனுகுல் ராய் இருக்கான், அவன் ஒரு ஸ்பின்னர் தான். அனுகுல் ராய் வந்து எப்படின்னா ரமன்தீப்புக்கு கூட பேக்கப்னா கூட சொல்லிக்கலாம். மேபி ரமன்தீப் ஆட டைம்ல பவுலரு, ஃபாஸ்ட் பவுலரு, ஸ்பின்னரு. உங்களுக்கு என்னன்னா நீ பேக்கப் பினிஷர் நீ யோசிக்கவே வேணாம். ஏன்னா பினிஷரே உனக்கு நம்பர் 4ல இருந்து ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாம் அந்த வேலையை பார்க்கக்கூடிய. இல்ல ஒருவேளை வந்து இவனுக்கு பினிஷர் வேணும்னா ஒரு பவுலர் வேணும் அப்படின்னு தேவைப்பட்டுச்சுன்னா பவல் இருக்கான், மொயின் இருக்கான். ஃபாரின் உள்ள கொண்டு வர ஃபாரின் பிளேவர் ஆட் பண்ணணும்னா ஃபாரின் பிளேவர் எனக்கு வேணும் அப்படின்னு இல்ல தேவைப்படாது சொல்றேன். மேபி இப்ப வந்து ஒருவேளை பாரு ஸ்பென்சரும் ஒர்க் ஆகல, நோக்கியாவும் ஒர்க் ஆகலன்னு வச்சுக்க. அந்த ஓவர்சீஸ் ஸ்பின்னர் ஆல்ரவுண்டர் போயிட்டு உம்ரான் மாலிக் போய்ப்பாங்க. இல்ல ஸ்பின்னர் வந்து சக்கரவர்த்தி மட்டும்தான் இருக்கான்னு அவனுக்கு ஃபீல் பண்றானுங்க. அவனுக்கு பிச்சுக்கு இன்னொரு ஸ்பின்னர் வேணும் அப்படின்னு. சுனில் நாராயண் மறந்துட்டேன்டா, வேண்டியதே இல்ல. சாரி சுனில் நாராயண் மறந்துட்டேன்டா. அப்ப 8 ஓவர் ஆல்ரெடி இருக்கு, வேண்டியதே இல்ல. ஆல்ரெடி இருக்கு. ஒருவேளை அப்படி வேணும்னா மொயின் அலி கொண்டு வந்தா அவன் வந்து பேட்ஸ்மேனா நல்லா ஆடுறானோ இல்லையோ ஆஃப் ஸ்பின்னரா சூப்பரா போடுவான், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ரெண்டாவது அதான் அவங்களுக்கு அந்த 2 ஓவர்சீஸ் சீமருமே செட் ஆகல அப்படின்னா அதை எடுத்துட்டு அந்த 2 ரமன்தீப், ரகுவன்ஷி 2 பேர்ல யாராச்சும் ஒருத்த உட்கார வச்சுட்டு அலிபாய், உம்ரான் மாலிக் உள்ள வந்துருவாங்க. பெருசா உனக்கு டிஃபரன்ஸ் தெரியாது. அவனுங்களை உட்கார வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே 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 அப்படியே உள்ள வந்துருவான். வேற மாதிரி ஸ்குவாட் இது. இதுவும் போயிடும் தேர்ட் டீம். இதுவும் மொரட்டு டீம்டா. நான் ஒருத்தனை தவிர எல்லாருமே ஐபிஎல் விளையாண்டுருக்கானுங்கடா. ஆமா, ஐபிஎல் விளையாண்டுருக்கானுங்கன்னா ஃபெமிலியர் நேம்ஸா இருக்கு. இது வந்து புது நேமா இருக்குன்னே சொல்றது இல்ல. ரெண்டாவது ஃபெமிலியர் நேம்ஸ் 8 வந்துட்டு அவங்க கரெக்டா அந்த ஸ்லாட்ஸ்க்கு ஃபில் ஆவாங்க. அந்த மாதிரி தான் போயிடுறாங்க, அந்த ஸ்லாட்டை ஃபில் பண்றாங்க. ஆமா, சேம் ஸ்லாட்டுக்கு மல்டிபிள் பிளேயர்ஸ். என்ன அவுட் அண்ட் அவுட் டெத் பவுலர்னு எனக்கு யாரும் தெரியல. அது ஒண்ணுதான் பிரச்சனை. உங்களுக்கு அந்த ஸ்டாக் வச்சிருந்தாரு. அந்த இது எப்படி திரும்புதுன்னா வைபவ் வராராவும் ஹர்ஷித் ராணாவும் ஓப்பனிங் ஸ்பெல் சூப்பரா போடுவாங்க. நடுவுல வந்து நரேன் போடுவான். அதே நரேன் சக்கரவர்த்தியும் மிடில் பாத்துக்குவாங்க. இதுல டெத் மட்டும்தான் ஒரே கன்சர்ன். அந்த யாரோ ஒருத்தர் போட்டானுங்கன்னா ஓகே. அதான் டெத்ல இவர் போடுவாரு. நரேன் ஒண்ணு வச்சுக்குவாங்க எப்படியுமே டெத்ல. நரேன், சுனில் நரேனுக்கு 17வது 18வது ஓவர் 18 வரைக்கும் போவானுங்களா எனக்கு தெரியல. பட் 17 வரைக்கும் போவானுங்க. வருண் சக்கரவர்த்தி எல்லாம் 17 போட்டான். ஏன்னா எனக்கு ரசல்னு ஒருத்தர் இருக்காரு மிடில் ஓவர் தள்ளுறக்கு. கட்டர்ஸ், ஸ்லோவர், யாக்கர்னு போட்டு தள்ளுவான், விக்கெட் எடுத்துருவான். என்னன்னா ரசல் கொஞ்சம் இன்ஜுரி கன்சர்ன்ல இருக்கான் அப்படின்னு ஒரு இதுல பார்த்தேன். ரொம்ப போன சீசன் கொஞ்சம் ஃபிட்டா இருந்தான். அதான் ஐயர் 23 கோடிக்கு அவன் ஜஸ்டிஃபை பண்ணோம் சம்மர். அதெல்லாம் அப்படியே நினைக்கிற. இத்தனை வருஷமா ஆனதுக்கு அவனுக்கு கிடைக்கிற ஒரு வெகுமதி நினைச்சுக்க வேண்டியதான். வெகுமதி இல்ல எப்பவுமே அப்படிதான்டா. இப்ப ஒருத்தன் பிளேயர் எடுக்கிறாங்கன்னா அவனை வந்து எடுத்தோன்னே லக்ல கிடைக்கிறது இல்ல. இத்தனை வருஷமா ஆடுறதுக்கு உண்டான சில பேருக்கு லக்ல கிடைக்குது. ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வச்சு 10 கோடி 5 கோடின்னு கொடுக்குறானுங்க. லாபு அதுதான் லாபு. இப்ப பாரு இந்த மாதிரி ஸ்டார் பிளேயர், அதனாலதான் இந்த 23 கோடி போறாங்கல்ல. இதனால என்ன ஆகுதுன்னா நிறைய டிசர்வ்டு பிளேயருக்கு அண்டர் பே போறாங்க, அண்டர் பே பண்றாங்க. அது போகுதுல்ல. ஒரு பக்கம் ரிவார்டிங் மாதிரி இருந்தாலும் ஒரு பிளே வந்துட்டு அது இப்போ பரவாயில்ல. அது இப்போ கொஞ்சம் ஏறிடுச்சு. நீ பார்த்தீங்கன்னா நிறைய பிளேயர் இப்ப இங்கிலாந்து பிளேயர் எல்லாம் முதல்ல வந்து இங்கிலாந்து பிளேயரை எடுக்கவே மாட்டானுங்க. இங்கிலாந்துல காட்டே அடிக்கிற ஆளுங்க இருக்கானுங்க. 10 வருஷமா நல்லா அடிச்சவனுங்க எல்லாம் இருக்கானுங்க. அவனுக்கு ஐபிஎல்குள்ள எடுக்கிறக்கே லேர் ஆயிடுச்சு. இப்ப ஆப்கானிஸ்தான்ல எல்லாம் இப்ப ரமன் இல்ல குர்பாஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு 5 கோடி போகணும். 5 கோடி போகணும். அவெல்லாம் அன்டிசர்விங் தான். அதான் இவனுக்கு வந்துட்டு பர்ஸ் ஒரு 10-13 கோடிக்கு வெங்கடேஷ் ஐயர் போயிட்டு இதே மாதிரி எல்லாத்தையும் ஒரு 10 கோடி இருக்கிறப்ப குர்பாஸ் மாதிரி ஆள் வந்திருந்தா ஃபைட் வந்திருக்கும். குர்பாஸ் எல்லாம் வரும்போது அவங்க கிட்ட ஒரு 5 கோடி 8 கோடி அவ்வளவுதான் இருக்கு. அது எப்படின்னா அந்த இடத்துக்கு என்ன கமாடிட்டி தேவையோ. இப்போ போன வருஷம் வந்து சமீர் ரிஸ்வியோட கமாடிட்டி சென்னைக்கு தேவைப்படுச்சு. 8.4 கோடி வரைக்கும் போனானுங்க. இந்த வருஷம் 95 லட்சத்துக்கு தான் போயிருக்கான். சேம் பொட்டன்ஷியல் தான் வச்சிருக்கான். அந்த இடத்துல என்ன தேவையோ அந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்த ஹார்ட் சேல் மாதிரி
அந்த இடத்துல எது ஹாட்டா இருக்கோ அப்படி போய்க்கிறானுங்க. ஆனா எதுக்கு Last week பெங்களூர் அவ்வளவு earlier தூரம் வந்தா போனான்னு எனக்கு தெரியல. எதுக்கு பெங்களூர் பெங்களூர் 23 வரைக்கும் போனான்னு எனக்கு தெரியல. பெங்களூர் என்ன சொல்றது, அவனுக்கு ஆல்ரெடி இவன் வச்சிருந்தானுங்க. மேபி அந்த இவர் இருந்தார்ல லெஃப்டி படிக்கல், அந்த ஒரு வீக் லிங்க் இருக்கு. சப்போஸ் இவன் எடுத்துட்டா 2 பேர் ஓப்பனிங் ஆடுவாங்க, இல்லாட்டி 1 டவுன் கூட ஆடுவான், கோலி 1 டவுன் ஆடுக்கலாம், அது கொஞ்சம் கன்னா இருக்கும்னு போயிருக்கலாம். பட் இந்த அளவுக்கு போனாங்க. இது 23-50 எடுத்திருந்தா அவனுக்கு நிறைய பிளேயர்ஸ், நல்ல பிளேயர்ஸ் கிடைச்சிருக்க மாட்டாங்க. போவி எசல்வுட்லாம் கஷ்டமா இருந்திருக்கும். போவி எசல்வுட்க்கு அப்புறமா ஐயர்னா அது ஸ்ரேயஸ் ஐயரா, வெங்கடேஷ் ஐயரா, இவன் வெங்கடேஷ் ஐயரா தெரியல, நான் கவனிக்கல. ஆனா மேக்ஸிமம் போன்ல தான் பார்த்தேன். கஷ்டமா இருந்திருக்கும். அவனுங்க எப்படியும் எடுத்து வச்சிருக்க மாட்டாங்க. எப்படியும் கொஞ்சம் பெரிய ஆள் ஆனா அவரை விரட்டி விட்டுருவாங்க டீமை விட்டு. யாரு? ஆர்சிபியா? ஆர்சிபி பட்டிதான் இருப்பாரு. இது ஒரு 4 மேட்ச் அடுத்த சீசன் நல்லா இல்லைன்னா சைலண்டா உட்கார வச்சு பெஞ்ச் தேக்க வச்சுட்டு அப்படியே கிளப்பி விட்டுருவாங்க. உங்க சர்வீசஸ் போதும்னு. பட்டிதார் இத்தனை இது ஆடினதுக்கு இவனுக்கு 3 சீசன் கொடுக்கணும். 3 சீசன் அடிக்கலினாலும் கொடுக்கணும். அட்லீஸ்ட் ஒரு சீசன் கொடுக்கணும். போன சீசன் செகண்ட் ஹாஃப்ல அடிக்கவும் தான். ஓகே, வேண்டாம் மாத்த டாபிக் இது வேணாம். நம்ம கேகேஆர் கேப்டன் யாருன்னு பேசிட்டு அடுத்தது டெல்லி கேபிட்டல்ஸ் போலாம். ஓகே, ஆர்சிபி வேணாம். அதான் குவிண்டன் டிகாக், நானா இருந்தா குவிண்டன் டிகாக் கொடுத்துருவேன். என்ன ஃபாரின்க்கு போகணுமா? ஏன்னா இப்ப குவிண்டன் டிகாக் அடிக்கலினாவே ரமணுல்லா குருபாஸ் வந்துருவானோன்னு எனக்கு ஒரு ஃபீல். அப்ப இருக்கும்போது குவிண்டன் எனக்கு தெரிஞ்சு சிம்பிள் வெங்கடேஷ் ஐயரை ஒரு சான்ஸ் எடுத்துக்குவாங்க. ஏன்னா அவன் வந்து இந்த கடைசி 7 வருஷம் சர்க்கியூட்ல இருந்த பிளேயர்ல வெங்கடேஷ் ஐயர் ஒருத்தன். மேபி சீனியாரிட்டி படி சுனில் நாராயணோ ரசிலோ கொடுக்கலாம். நிதிஷ் ராணா எடுத்திருந்தாங்கன்னா நிதிஷ் ராணா கையில கேப்டன்சி கொடுத்துருக்கலாம். ஏன்னா அவன் வந்து வைஸ் கேப்டன் மாதிரி தான் பண்ணான். அதனால வந்து அவன் இல்லாதனால மேபி நீ சொன்ன மாதிரி டிகாக்கு, வெங்கடேஷ் ஐயர், ரசல், நரேன் கூட போவாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த 4ல ஏதோ ஒண்ணுதான். யாரு இன்ஜுரி இல்லாம இருக்காங்க, 14 மேட்சஸ் மினிமம் ஆடிடுவாங்க அப்படின்னு பார்த்துட்டு அது பார்த்தா டைரக்டா வெங்கடேஷ் ஐயருக்கு தான் போகணும் ஃபர்ஸ்ட். அப்படி பார்த்தா வெங்கி அல்லது டிகாக்கு, நரேன் 3 பேருக்கு தான் போவோம். வெங்கி போன சீசனுக்கு மொதல் சீசன் வெறும் இம்பாக்டா வந்து அடிச்சிட்டு இருந்தாரு இன்ஜுரி வச்சுட்டு. ஆமா. அது என்னன்னா வெங்கடேஷ் ஐயருக்கு வந்து இன்னொரு பிரைஸ் டேகே வந்து பெரிய பிரஷர் போடும். ஆமா. கேப்டன்சி சேர்ந்து பாரு. ஸ்ரேயஸ் ஐயர் வந்து அவன் பழகிட்டான் கேப்டன்சி, அது ஒரு பெரிய பொருட்டாவே எடுத்துக்கிறது இல்ல. அது ஒரு ரொட்டீன் ஒர்க் மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஆகணும். ஏன்னா என்னதான் அவன் ரன் அடிக்கலனாலும் கேப்டன்சி அவனை விட்டு போகாது. இதுக்கு முன்னாடியும் சரி, இனிமேலும் சரி. அதனால வந்து அதை வந்து அவன் ரன் அடிக்கலிங்கிறத வந்து அவன் கேப்டன்சி அஃபெக்ட் பண்ணதே கிடையாது. அதாவது வெங்கடேஷ் ஐயர் இவ்வளவு ஃபர்ஸ்ட் போனதுக்கு பேட்டிங் காரணம்னா அந்த ஐயர் போனதுக்கு காரணம் கேப்டன்சி தான். கேப்டன்சி 10 கோடிடா. கேப்டன்சி மட்டும் 10 கோடி. ஒரு இந்தியன் கேப்டனு போயிட்டாங்க. இல்ல இப்ப வந்து அவன் பர்ஃபார்மே பண்ணலனாலும் கேப்டன்சி நல்லா பண்ணுவான்.